கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா 4 வேளையும் கீரையில செய்யற ஐட்டம்ஸ் மட்டும் தான் சாப்பிட போறோம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முருங்கைக்கீரை சூப் குடிக்க போறோம். முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, முக்கியமா விட்டமின் ஏ, விட்டமின் சி, அப்புறம் பிளட், இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. எல்லாருமே முருங்கைக்கீரை சாப்பிடணும். ஓகே, செஞ்சுட்டா போச்சு. ஸ்பூன் ஃபுல்லா முருங்கைக்கீரை. இப்ப ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வீட்ல இருந்தே அரைக்கீரை சாதம், அரைக்கீரை தண்டு பொரியல், அரைக்கீரை குழம்பு, முட்டை போட்டு அரைக்கீரை தண்டு பொரியல், வந்து சிக்கன் பிச்சு பொடி நானே செஞ்சேன் கையால, கொஞ்சம் குழம்பு, அதுக்கு மேல கொஞ்சம் பொரியல், நல்ல கீரை, லைட்டா சிக்கன். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கீரை பிரான் வடை சாப்பிட போறோம். புதுசா இருக்குல்ல, சென்னையிலேயே இந்த ஒரு ஐட்டம் இங்க மட்டும் தான் கிடைக்கும். பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா மசாலால போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது மேல ஒரு 4 பிரான் வச்சு செம்மையா கொடுத்துருக்காங்க. கிறிஸ்பா இருக்கு. பொன்னாங்கண்ணி கீரை இது கண்ணுக்கு ரொம்ப நல்லதான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ நைட் டின்னருக்கு வந்து மணத்தக்காளி கீரை தோசை. மணத்தக்காளி கீரை அப்படியே அரைச்சி தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி 2 தோசை கொடுத்துருக்காங்க. வயிற்று புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கா. வயிற்று வலி அப்படின்னு சொன்னா இந்த கீரை சாப்பிட்டா கொஞ்சம் சரியாயிடுமா. ஆனா கீரை சட்னி எதுவும் இல்லையானா ரொம்ப டூ மச்சா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் கீரை தோசையை தனியா சாப்பிடலாம், தான் சேலஞ்ச். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் மணத்தக்காளி கீரை தோசை நான் சாப்பிட்டேன். ஃபைனலா இன்னைக்கு ஒரு ஹெல்தி சேலஞ்ச். ஹெல்தி சேலஞ்ச் கேட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த கீரை சேலஞ்ச். எல்லாருமே 4 வேளையும் கீரை சாப்பிடுறீங்க, என்ன மட்டும் ஹெல்தியா சாப்பிட சொல்றீங்கன்னா நீங்களும் ஹெல்தியா சாப்பிடணும். ஃபுடீஸ் ஃபாலோ பண்ணுங்க.